பிரியமானவர்களே, இந்த 2025வது ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. இந்த வருடம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் 18:10. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அவருடைய பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை காட்டிலும் மேலான ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு, மேலான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளெஸ்ஸிங் வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் நிச்சயமாகவே இருக்கும். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். ஆகவே அவன் உடன் பிறந்த சகோதரருடைய நிராகரிப்போ, படுகொலியோ அல்லது போத்திபார் வீட்டிலே அவன் சந்தித்த எதிர்மறையான அந்த குற்றச்சாட்டுகளோ, பொய் குற்றச்சாட்டுகளோ அல்லது சிறைச்சாலையோ, அடிமையாக விற்கப்பட்ட நிலைமையோ எதுவும் யோசேப்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவனுக்கு நியமித்த அந்த மேலான ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இந்த வருடத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மீது கொண்ட அந்த ஆசீர்வாதத்தினாய் நாம் சுதந்திரிக்கும்படி அவர் கிருபை பாராட்டுகிறார். இதுவரை நீங்கள் பல கஷ்டங்களை, பல விதமான தீங்குகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் இந்த 2024 முடிவடைந்து 25 ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. So have a blessed and prosperous new year. God bless you.